Hello friends, welcome to Civil Scope. இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் சர்வேயிங். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம், சபார்டினேட் எக்ஸாம், அப்புறமா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எல்லா எக்ஸாம்ஸையும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இந்த டைமை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுறதுக்கு நமக்கு கிடச்சிருக்க டைம்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். ப்ரிப்பரேஷனை எப்போவுமே விட்டுறாதீங்க. அப்போ தான் நம்ம எக்ஸாம் வரும்போது ஈஸியாக நம்மளால் க்ராக் பண்ண முடியும் எக்ஸாமை, ஓகேவா? எக்ஸாம் வந்த பிறகு படிக்கலான் இருந்தால் நமக்கு டென்ஷனில் எல்லாமே மறந்து தான் போகும். ஸோ ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க, ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். First question, the representative fraction 1/1800 means that the scale is representative fraction. RFல values கொடுத்துருக்காங்க, 1/1800 கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஜினியரிங் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணணும், ஓகேவா? 1/1800 மீனிங் என்ன? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1800 சென்டிமீட்டர், ஓகேவா? ரெண்டு வேல்யூமே சென்டிமீட்டரில் இருக்கும். இப்போது ஆன்சர்ஸ் எல்லாம் பாருங்கள். ரைட் சைடில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்போ நான் லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூவை நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும், ஓகேவா? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1800 நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல் நான் டிவைட் பண்ணணும், ஓகேவா? அதாவது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டர். அப்போது நான் சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1800 100ஆல் நான் டிவைட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும்? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 18 மீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 18 மீட்டர், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். when the measured length is less than the actual length, the error is கேட்டிருக்காங்க. மெஷர் பண்ணுற லென்த்து ஆக்சுவல் லென்த்தை விட கம்மியாக இருக்குது. அதாவது 30 மீட்டர் இருக்க வேண்டிய லென்த்தை நான் 28 மீட்டர்னு மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ எரர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? மெஷர்ட் லென்த்லேருந்து ஆக்சுவல் லென்த்தை மைனஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிருக்க வேல்யூ நெகட்டிவில் வந்துச்சுன்னா அதான் நமக்கு எரர், ஓகேவா? இப்போ மைனஸில் வந்திருக்கு, அதாவது மெஷர்ட் லென்த் வந்து கம்மியாக இருக்குது, ஆக்சுவல் லென்த் அதிகமாக இருக்குது. அப்போ நெகட்டிவில் தானே வரும். அப்போ எரர் இஸ் நெகட்டிவ். இதுக்கு நம்ம கரெக்ஷன் அப்ளை பண்ணால் கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ், ஓகேவா? எரர் வந்து நெகட்டிவ். The diagonal is used to read. Option C is the right answer. 3 consecutive unit, ஓகேவா? millimeter, centimeter and decimeter. Next question. In geotechnic survey, all plumb lines are. ஜியோடெக்னிக் சர்வேயில் நம்ம எர்த்தோட சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுவோம், ஓகேவா? அதனால் இங்கே ட்ரா பண்ணுற ப்ளம் லைன்ஸ் எல்லாமே ரேடியல் டைரக்ஷனில் இருக்கும், ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அதே இது பிளேன் சர்வேயிங்கில் எல்லா ப்ளம் லைன்ஸும் பேரலாக இருக்கும், ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A surveyor measured the distance between 2 points on the plan drawn to a scale of 1 centimeter equal to 40 meter. And the result was 450 meter. Later he discovered that he used a scale of 1 centimeter equal to 20 meter. Find the true distance between the 2 points. சர்வேயர் வந்து 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணி அதை ஃபீல்டில் நான் எடுத்த மெஷர்மெண்ட்டை பிளானில் ட்ரா பண்ணியிருக்கேன். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 40 மீட்டர்னு நினச்சி நான் வந்து அங்கே வந்து பிளானில் ட்ரா பண்ணி அதோட மெஷர்ட்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஆனால் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 மீட்டருங்கிற ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன், ஓகேவா? அப்போது நான் மெஷர் பண்ண லென்த்து கண்டிப்பாக ராங்காக தானே இருக்கும், ஓகேவா? அப்போ இங்கே யூஸ் பண்ணுற கரெக்ட் ஸ்கேல் என்னது? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 40 மீட்டர் தான் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 மீட்டர். அப்போ மெஷர்ட் லென்த் வந்து தப்பு. இப்போ நான் மெஷர்ட் லென்த்தை கரெக்ட்லேருந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், ஓகேவா? அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. தெர் இஸ் RF ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைடட் பை RF ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் இன்டு மெஷர்ட் லென்த், ஓகேவா? RFங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன். இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் அப்ளை பண்ணணும், ஓகேவா? இங்கே வந்து ராங் ஸ்கேல் என்னது? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 மீட்டர். இதை ஃப்ராக்ஷனில் நீங்கள் போடணும்னா ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ மீட்டர் நான் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வேல்யூ எடுத்துக்கிறேன். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது 1/2000 டிவைடட் பை 1/4000 இன்டூ 450. நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 900 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அ வெர்னியர் ஸ்கேல் இஸ். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் இஸ் S/N, ஓகேவா? Option B is the right answer. Value of one division of primary scale divided by the total number of division of the vernier scale. Option B is the right answer. Next question. The latitude of a line is the projection of the line on the north-south meridian. Option C is the right answer.
ங்கிறது சர்வே லைன். இந்த சர்வே லைனோட லென்த் என்னது எல். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் லேட்டிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த லைனை நான் மெரிடியனுக்கு பேரலாக கொண்டு வரணும். பேரலாக கொண்டு வந்தால் அந்த லைன் எதில் இருக்கும்? நார்த்து சவுத் மெரிடியனில் இருக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன? எல் இன்டு காஸ் ஆல்ஃபா. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த லைன் வந்து சம் ஆங்கிளில் இருக்குது. இப்போ பேரலாக கொண்டு வரதுனால நான் காஸ் ஆல்ஃபாங்கிற ஒரு டேர்மை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது கொஸ்டின் அதை தான் கேட்டிருக்காங்க. த லேட்டிடியூட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த லைன் ஆன் த நார்த் சவுத் மெரிடியன். இது டிபார்ச்சர் பாருங்கள், நான் மெரிடியனுக்கு பெர்பெண்டிகுலராக கொண்டு வரணும். அப்போது டிபார்ச்சர் ஈக்குவல் டு எல் இன்டு சைன் ஆல்ஃபா. டிபார்ச்சர் இந்த லைனுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த சர்வே லைனை நான் மெரிடியனுக்கு நார்த்து சவுத் மெரிடியனுக்கு பெர்பெண்டிகுலராக கொண்டு வரேன். ஓகேவா? பெர்பெண்டிகுலராக கொண்டு வரும்போது அந்த லைன் வந்து எதில் இருக்கும்? ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? அப்போ டிபார்ச்சருங்கிறது த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன் ஆன் த ஈஸ்ட் வெஸ்ட் மெரிடியன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹைப்போமெட்ரி இஸ் த மெத்தட் ஆஃப் டிட்டர்மைனிங் எலிவேஷன் பேஸ்ட் ஆன் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்யூட். ஆப்ஷன் பி. The combined correction for a distance of 3 km is approximately. Combined correction கேட்டிருக்காங்க. combined correctionங்கிறது correction for refractionையும் correction for curvatureையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? இங்கே டிஸ்டன்ஸை வந்து இன் கிலோமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆன்சர் வந்து இன் மீட்டர்ஸில் கிடைக்கும். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. கர்வேச்சர் கரெக்ஷனோட ஃபார்முலா வந்து -0.07849 d² மீட்டர். ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷனோட ஃபார்முலா கரெக்ஷனோட ஃபார்முலா 0.0112 d² மீட்டர். ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் கம்பைன் கரெக்ஷன். என்ன வேல்யூ கிடைக்குது? -0.0673 d² மீட்டர். ஓகேவா? இந்த மைனஸ் எதை குறிக்குதுன்னா கம்பைன் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகேவா? அதனால தான் நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ போட்டிருக்கோம். இப்போது டியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -0.0673 × 3². த ஆன்சர் இஸ் 0.60 மீட்டர். ஓகேவா? நெகட்டிவ் சைன் எதை குறிக்குது? கம்பைன் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகேவா? த ஆன்சர் இஸ் 0.60. நெக்ஸ்ட் கொஸ்டின், த பேக் சைட் ரீடிங் டேக்கன் ஆன் த பாயிண்ட் வித் RL ஆஃப் 100 மீட்டர் இஸ் 1.5 மீட்டர். ரெடியூஸ்ட் லெவல் கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டோடது, தட் இஸ் 100 மீட்டர். அண்ட் அதோட பேக் சைட் ரீடிங் வந்து 1.5 மீட்டர். அண்ட் ஃபோர் சைட் ரீடிங் இஸ் டேக்கன் வித் த டாப் ஆஃப் த டனல் வித் இன்வெர்டட் ரீடிங் ஆஃப் 1.5 மீட்டர். த reduced level of tunnel top is கேட்டிருக்காங்க. Question பாருங்க, the back side reading taken on the point with reduced level of 100 meter. ஓகேவா? is 1.5 meter. back side reading is 1.5 meter கொடுத்திருக்காங்க. அந்த பாயிண்டோட reduced level எவ்வளவுனா 100 meter. ஓகேவா? இதான் என்னோட floor levelனா இந்த பாயிண்ட்க்கு நான் reduced level எவ்வளவு இருக்குன்னா எனக்கு mean sea level இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு அந்த பாயிண்ட் 100 மீட்டர்ல. ஓகேவா? இப்போ நான் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நான் ரீடிங் எடுத்தேன்னா ஸ்டாஃப் ரீடிங் வந்து இதில் 1.5 மீட்டர். ஓகேவா? 1.5 மீட்டர். அண்ட் ஃபோர் சைட் ரீடிங் இஸ் டேக்கன் வித் த டாப் ஆஃப் த டனல் வித் இன்வெர்டட் ரீடிங் ஆஃப் 1.5 மீட்டர். இங்கே வந்து இன்வெர்டட் லெவலிங் யூஸ் பண்ணுறோம். இப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து லைன் ஆஃப் சைட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்வெர்டட் லெவலிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே பக்கத்துலேயே ஒரு டனல் இருக்கு. ஓகேவா? இது டாப் ஆஃப் த டனல்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்? அதாவது நான் ஸ்டாஃபோட ஹைட்டை விடவும் அந்த பாயிண்ட் அதிகமான ஹைட்டாக இருக்கு. ஓகேவா? அப்போ நான் ஸ்டாஃப்ல அதோட ரீடிங்கை என்னால் மார்க் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறேன்னா பக்கத்தில் ஒரு அந்த டனல் இருக்கா, அந்த டனலோட டாப்பில் போயிட்டு நான் அந்த லெவலிங் ஸ்டாஃபை நான் பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இதில் சம் ரீடிங் காமிக்கும். ஓகேவா? இதுலேருந்து கிடைக்கிற ரீடிங் என்னன்னு மார்க் பண்ணிட்டேன். தட் இஸ் 1.5 மீட்டர் தான் ஃபோர் சைட் ரீடிங். ஓகேவா? இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டனல் பாயிண்ட், ஓகேவா, டனல் இருக்கு, அந்த டாப் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு எனக்கு ரெடியூஸ் லெவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னு தெரியும். ஓகேவா? இதே ஆட் பண்ணால் எனக்கு கிடைச்சிடும் 100 + 1.5 மீட்டர். ஓகேவா? அதாவது லைன் ஆஃப் சைட், இந்த ஹைட் ஆஃப் காலிமேஷனோட ஹைட் எவ்வளோன்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட் எனக்கு தெரியும். இதே ஆட் பண்ணினா எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? தட் இஸ் 100 + 1.5 மீட்டர் = 101.5 மீட்டர். எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ரெடியூஸ் லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது இந்த ஹைட்டுங்கிறது இந்த ஹைட்டு. ஓகேவா? அப்போ இதுக்கு கூட இந்த டிஸ்டன்ஸை நான் ஆட் பண்ணினா எனக்கு இந்த டனல் டாப்போட ரெடியூஸ் லெவல் கிடைச்சிடும். அப்போது
101.5 meter plus the distance in add பண்ணிக்கலாமா 1.5 meter, that is 103 meter. Okay, the answer. Reciprocal leveling eliminate the effect of error due to atmospheric refraction, error due to earth curvature and error due to collimation of line. Okay va, option D is the right answer. 1, 2, 4. Okay va, அந்த மூணுமே கரெக்ட். ரெசிப்ரோக்கல் லெவலிங்கிறது லெவலிங் பண்ணும்போது ரெண்டு பாயிண்ட் கடையில் எனக்கு ரிவரோ பாண்டோ இருந்துச்சுன்னா நான் ரெசிப்ரோக்கல் லெவலிங் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ செட்டப் 1 செட்டப் 2 இருக்குது. 1ல் இருக்க பாயிண்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், செட்டப் 2ல் இருக்க பாயிண்டை பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஏ பாயிண்டில் இருக்க அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் வேறு, பி பாயிண்டில் இருக்க அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்போ அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ்னால சம் சேஞ்சஸ் வரலாம். ஓகேவா, அதே மாதிரி எத்தோட கர்வேச்சர் பாருங்கள், ஏ பாயிண்டில் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, பி பாயிண்டில் கொஞ்சம் மேடாக இருக்குது. அப்போது அதனாலையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூஸில் சம் சேஞ்சஸ் வரலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு காலிமேஷன், அதாவது ஏ பாயிண்டில் இருந்தே நான் பேக் சைட்டும் எடுப்பேன், ஃபோர்த் சைட்டும் எடுப்பேன். அதே மாதிரி பி பாயிண்டில் போயிட்டும் நான் திருப்பி ஏ பாயிண்ட்டையும் பார்ப்பேன், பி பாயிண்ட்டையும் பார்ப்பேன். இப்போ இந்த லைன் ஆஃப் சைட்லையும் எரர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இன் ரெசிப்ரோக்கல் லெவலிங் எலிமினேட் த எஃபெக்ட் ஆஃப் எரர் டியூ டு அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன், எரர் டியூ டு எர்த் கர்வேச்சர் அண்ட் எரர் டியூ டு காலிமேஷன் ஆஃப் லைன். Expression for sensitivity of the bubble tube, alpha can be taken as n equal to number of division and s equal to net staff reading, and d is the distance, r is the radius of the curvature, l is the length of one division. Then alpha equal to s by nd into 206265 seconds. Okay va, s by ndங்கிறது இன் ரேடியன்ஸில் இருக்கும். நம்ம செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த வேல்யூஸை வந்து போடும். ஓகேவா, 206265. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு எஸ் பை என்டி இன்டு 206265 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். The height of an instrument is the option C is the right answer. Elevation of the plane of the sight. ஓகேவா, ஆப்ஷன் C. Next question. If the reduced level of benchmark is 100 meter, the back side is 1.215 meter and the forward side is 1.870 meter, then RL of forward station is கேட்டிருக்காங்க. The reduced level of benchmark is 100 meter கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ இது நம்ம கிரவுண்டு, இது மீன் சி லெவல் வச்சுக்கோங்க. ஓகேவா, மீன் சி லெவல்ல இருந்து நம்ம பெஞ்ச்மார்க்கோட எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னா 100 மீட்டர். ஓகேவா, இப்போ நான் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணியிருக்கேன். லெவலிங் ஸ்டாப் வச்சு நான் வந்து ரீடிங் எடுக்கிறேன். பேக் சைட் ரீடிங் எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1.215 மீட்டர். ஓகேவா, அப்போ இங்கேருந்து இதோட ஹைட் எவ்வளோ கிடைக்குன்னா 1.215 மீட்டர். ஓகேவா, அதே மாதிரி இங்கேருந்து நான் ஃபோர் சைட் ரீடிங் பேக் சைட் ரீடிங் எடுத்துட்டோம், தட் இஸ் 1.215 மீட்டர். ஓகேவா, இங்கேருந்து இங்கே பார்த்து 1.215 மீட்டர். இப்போ நான் இங்கேருந்து இந்த பி பாயிண்ட், ஓகேவா, பி பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு ரெடியூஸ் லெவல் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் லெவலிங் ஸ்டாப் யூஸ் பண்ணி நான் ரீடிங் எடுத்துக்கிறேன், ஃபோர் சைட் ரீடிங் எடுக்கிறேன். ஓகேவா, லெவலிங் ஸ்டாப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரீடிங் எடுக்கிறேன். எனக்கு கிடைக்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.870. ஓகேவா, 1.870. இந்த வேல்யூ விட இந்த வேல்யூ அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா இது வந்து பைலத்தில் இருக்கு, இது மேட்ல இருக்கு. ஓகேவா, அதனால தான் இந்த வேல்யூ நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. ஓகேவா, 1.870 மீட்டர். ஓகேவா, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, the reduced level of forwarding station கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேஷனோட ரெடியூஸ் லெவல் கேட்டிருக்காங்க. ரெடியூஸ் லெவல்ங்கிறது மீன் சி லெவல்ல இருந்து அந்த பாயிண்டோட எலிவேஷன் தான். ஓகேவா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த பெஞ்ச்மார்க் இருக்குல்ல, இந்த பெஞ்ச்மார்க் பாயிண்ட்டுக்கு நம்ம ஹைட் ஆஃப் காலிமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஹைட் ஆஃப் காலிமேஷன் ஆர் லைன் ஆஃப் சைட்னு வச்சுக்கலாம். ஓகேவா, லைன் ஆஃப் சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஹைட் ஆஃப் காலிமேஷன்ங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், 100 + 1.215 மீட்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரும் 101.215 மீட்டர். ஓகேவா, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்.
ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நான் இந்த 1.7870 மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த பாயிண்டோட ரெடியூஸ் லெவல் கிடச்சிரும்ல. ஓகேவா? அப்போது என்ன பண்ணலாம்? ரெடியூஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஹைட் ஆஃப் காலிமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? மின் சி லெவலில் இந்த பாயிண்டோட ஹைட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட் இஸ் 101.15 மீட்டர். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ரெடியூஸ் லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஹைட்லேருந்து இதை நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த பாயிண்டோட ரெடியூஸ் லெவல் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ RL of forwarding station or point B ன்னு வச்சுக்கலாம். RL of B equal to என்ன வரும்? 101.215 minus 1.870. ஓகேவா? அதை மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த பாயிண்டோட ரெடியூஸ் லெவல் கிடைக்கும். The answer is 99.345 மீட்டர். ஓகேவா? the answer. இதே மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஓகேவா? Next question, the curvature and refraction corrections in the leveling are dash to be observed reading. ஓகேவா? curvature correction is always negative. ஓகேவா? அப்போ subtractive and refraction correction is always positive. So additive. ஓகேவா? option C is the right answer, subtractive and additive. The check available in leveling is as follows. லெவலிங்கில் என்னென்ன அரித்மெட்டிக்கல் செக் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஒன்லி ஏ அண்ட் பி இஸ் கரெக்ட். தட் இஸ் summation of rise minus summation of fall equal to last RL minus first RL and summation of backside minus summation of foresight equal to summation of rise minus summation of fall. Method of booking. Method of booking ல two methods யூஸ் பண்றோம். height of collimation and rise and fall method. height of collimation ல நம்ம வந்து 2 arithmetical check பண்ணுவோம். rise and fall method ல வந்து 3 arithmetical check பண்ணுவோம். ஓகேவா? அதாவது summation of backside minus summation of foresight find out பண்ணுவோம். அதை எதுக்கு ஈக்குவேட் பண்றேன்னா last RL minus first RL. ஓகேவா? இது height of collimation மெத்தட்ல எல்லா பேக் சைட் வேல்யூவும் ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி எல்லா ஃபோர் சைட் வேல்யூவும் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிட்டு அந்த பேக் சைட் வேல்யூலேருந்து ஃபோர் சைட் வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். அது எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம்னா லாஸ்ட் ரெடியூஸ் லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் லெவலில் நம்ம மைனஸ் பண்ணியிருக்க வேல்யூக்கு வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். இதான் ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட். ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல வந்து 3 arithmetical check இருக்கும். அதாவது summation of back side minus summation of fore side find out பண்ணனும். அதே மாதிரி summation of rise minus summation of fall find out பண்ணனும். அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணனும்னா லாஸ்ட் RL minus first RL. ஓகேவா? அதாவது பேக் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோர் சைடு ஆட் பண்ணுவோம். பேக் சைடு ஆட் பண்ண வேல்யூல இருந்து ஃபோர் சைடு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். அதே மாதிரி எல்லா ரைஸையும் ஆட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். ஃபாலையும் ஆட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? அந்த ரைஸ்ல இருந்து ஃபாலை மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லாஸ்ட் ரெடியூஸ் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் லெவலை மைனஸ் பண்ணி வச்சிருப்போம். இப்போ எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்றது தான் இந்த ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ல நம்ம பண்ற arithmetical check. ஓகேவா? Next question, least count of a leveling staff is option B is the right answer 5 mm. leveling staffல ஒவ்வொரு மீட்டரையும் 200 டிவிஷனாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டிவிஷனோட வேல்யூவும் 5 mm. ஓகேவா? ஸோ அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் லெவலிங் ஸ்டாஃப் இஸ் 5 mm. ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட லீஸ்ட் கவுண்ட் எல்லாத்தையுமே கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா? லெவலிங் ஸ்டாஃபோடது பார்த்துட்டோம். லெவலிங் ஸ்டாஃபோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு? 5 mm. ஓகேவா? அதே மாதிரி தியோடலைட்டோட லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 20 seconds. பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் 30 minutes அண்ட் சர்வேயர் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 15 minutes. ஓகேவா? தியோடலைட்டுக்கு 20 seconds, பிரிஸ்மேட்டிக் காம்பஸுக்கு 30 minutes அண்ட் சர்வேயர் காம்பஸுக்கு வந்து 15 minutes. The process of determining the location of the station on the map is occupied by the plane table is called resection. Option D is the right answer. Next question. In a plane table survey, the plotting of inaccessible points can be convenient done by method of intersection. ஓகேவா? மெத்தட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் நமக்கு ஒரே ஒரு லென்த் தெரிஞ்சால் போதும். அதாவது பேஸ் லைன் லென்த் தெரிஞ்சாலே போதும். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்அக்சசிபிளாக இருந்தாலும் நம்மளால் பிளேன் டேபிள் சர்வே பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த 2-point and 3-point problems are method of orientation and resection. Option D is the right answer. Next question, a contour map indicates that there are closed contours with higher values inside. What does this feature represent?
காண்டூர் மேப்பில் ஹையர் வேல்யூஸ் இன்சைடில் இருந்துச்சுன்னா அதை எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஒரு ஹில் ஆர் மவுண்டெயினை. ஸோ ஆப்ஷன் சி. காண்டூரிங்கிறது ஈக்குவல் எலிவேஷனில் இருக்க பாயிண்ட் எல்லாம் நம்ம ஒரு இமேஜினரி லைனாக கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ண ஒரு மேப்பை தான் நம்ம காண்டூரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ மவுண்டெயின் அண்ட் டிப்ரெஷனுக்கு காண்டூரிங் எப்படி வரப்போகுது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? மவுண்டெயின், இதான் ஒரு மவுண்டெயின் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ரெடியூஸ் மீன் சி லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னா 100 மீட்டர். அப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு ரெடியூஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 100 மீட்டராக கிடைக்கும். ஓகேவா? எலிவேஷன் வந்து 100 மீட்டர். இந்த பாயிண்ட் இதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நான் எடுக்கலாம். இதில் வந்து 101 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 102, 103, 104. இந்த பாயிண்ட் வந்து 105. ஓகேவா? இங்கே வந்து 106, 107, 108. அதே மாதிரி சேம் ஹைட்ல இருக்க நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் டிரா பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறேன் பாருங்க. ஹையஸ்ட் எலிவேஷன்ல இருக்க ஒரு பாயிண்ட் எனக்கு காண்டூரிங்ல எங்க வருதுன்னா இன்சைட் த காண்டூரா வருது. ஓகேவா? உள்ளல தானே வருது. 108 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட் இஸ் 107. அது எங்க வருதுன்னு பாருங்க. இப்போ இதில் எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 107 மீட்டர். இதே மாதிரி ஈக்குவல் எலிவேஷனில் இருக்க எல்லா பாயிண்டையும் நான் கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் 106 மீட்டர். இப்போ பாருங்க, ஹையஸ்ட் எலிவேஷன் பாயிண்ட் எங்கே இருக்கு? இன்சைட் த காண்டூர். ஓகேவா? இன்சைட் த காண்டூர் லைன்ல இருக்கு. அப்போ மவுண்டன் அண்ட் ஹில்ஸுக்கு highest value is inside the contour. புரிஞ்சுங்களா? இப்போ டிப்ரெஷன் பாருங்க. டிப்ரெஷன்ங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு ரெடியூஸ் லெவல் வந்து 100. ஓகே, இந்த பாயிண்ட்ல வந்து 101, இந்த பாயிண்ட்ல 102, 103 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன வருது பாருங்க. இது வந்து 101 ஓடுது, 100 ஓடுது. இப்போ 101 டிரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 102. அடுத்தது இந்த மாதிரி வரும். இங்க வந்து லோயர் வேல்யூ இன்சைட்ல வருது. லோயர் வேல்யூ இன்சைட் த காண்டூர் லைன்ஸ் வந்துச்சுன்னா அது டிப்ரெஷன். ஹையர் வேல்யூ இன்சைட் த மவுண்டன் வந்துச்சுன்னா ஹையர் வேல்யூ இன்சைட் த காண்டூர் லைன் வந்துச்சுன்னா அது வந்து மவுண்டன் ஆர் ஹில். ஓகேவா? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுல. இது கொஸ்டினா கேட்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. A plane surface on a contour map is indicated by series of straight, parallel and equal space contour lines. Okay, option C is the right answer. Contour linesல ரெண்டு contour lines intersect ஆகுது. ஓகேவா? coincide ஆச்சுன்னா அது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா overhanging cliff. ஓகேவா? இது நிறைய கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the vertical distance between the two adjacent contour is called as காண்டூர் இன்டர்வல். ஓகேவா? வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை வந்து காண்டூர் இன்டர்வல் சொல்லுவோம். அதே மாதிரி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை என்ன சொல்லணும்னா ஹரிசாண்டல் ஈக்குவலன்ட் சொல்லுவோம். ஓகேவா? த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் காண்டூர் இஸ் கால்ட் காண்டூர் இன்டர்வல். ஏரியா என்க்ளோஸ்ட் இன் எ காண்டூர் மே பி டிட்டர்மைன்ட் பை மீன்ஸ் ஆஃப் பிளானிமீட்டர். ஓகேவா? ஏரியாவை எதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? பிளானிமீட்டர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். The line joining the center of objective glass to the center of cross wire is termed as line of collimation. Okay, option D is the right answer. 25 questions இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.